விஜயகாந்துக்கு 4 மெடிக்கல் காலேஜ் இருக்குது, 10,000 கோடி. ஏது அதிமுக பார்த்தீங்கன்னா லோடு மேன் யார்? செல்லூர் ராஜு மூட்டை தூக்குறவர். மொத்த காசு அடிச்சுட்டு போய் இபியில் பல்லாயிரம் கோடி ஊழல். நீ விஜய் உண்மையாகவே ஊழல் ஒழிக்கணும்னா ஜெயலலிதாவே ஜெயிலன்னு செத்து போச்சு. கருணாநிதி ஐயோ கொண்டாங்களே அடிக்கிறாங்களே. ஒரு உட்கார்வதற்கு தகுதியான இடமா அது? மக்கள் இல்லை, மக்கள் ஓட்டு போட்டான், ரைட்டு, வாஸ்தவம். மக்கள் ஏன் ஓட்டு போட்டான்னா, இந்த தனியார் 50,000 கோடி ரூபாய் வியாபாரம் பண்ண போகிறான். ஒரே கம்பெனி தான் பர்ச்சேஸ் பண்ணி தமிழ்நாடு முழுக்க நடத்த போகுது. வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழக அரசியலில் வந்து மிகப்பெரிய புரட்சின்னு சொல்லலாம். விஜய் சார் வந்து சிஎம் பதவி ஏற்றுட்டாரு. நிறைய திட்டங்களுக்கு வந்து கையெழுத்தும் போட ஆரம்பிச்சிட்டாரு. எப்படி சார் பார்க்குறீங்க ஒரு அரசியல் விமர்சகராக? ஒரு கார்ப்பரேட்டு ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர் சட்டசபையில் உட்கார்ந்துருப்பதை போல் எனக்கு தெரியுது. எதனாலன்னா அவருடைய உடை, நடை, பாவனை எல்லாம் ஒரு எளிய முதலமைச்சராக பார்க்க முடியல. எளிய முதலமைச்சர் காமராஜர் அமர்ந்த சீட்டு அது. காமராஜர் அமர்ந்த சீட்டு. காமராஜர் 9 ஆண்டு காலம் சுதந்திர போராட்டத்துக்காக அலிப்பூர் ஜெயில், அதாவது அலிப்பூர் ஜெயில் என்பது கடுமையான தண்டனை கொடுக்கக்கூடிய ஜெயில். 9 ஆண்டு காலம் இருந்தார். அந்த இடம் அதுக்கு தகுதியான, இவர் உட்கார்வதற்கு தகுதியான இடம் அது? மக்கள் இல்லை, மக்கள் ஓட்டு போட்டான், ரைட்டு, வாஸ்தவம். மக்கள் ஏன் ஓட்டு போட்டான்னா, திமுக மீது அவ்வளவு கோபம், அதிமுக மூலம் அதை விட கோபம். இந்த 2 கோபங்கள் அதை தாண்டி இவருக்கு இந்த வாக்கு, இவருக்கு வாக்கு வருவதற்கு காரணம் 2 வருஷம். நீங்கள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் எல்லாமே இவரை பெரிய அளவில் இளைஞர்களிடம், அதாவது 25 வயசு கீழே கொண்டு போய் சேர்த்தது மட்டுமல்ல, நீங்கள் தேர்தலுக்கு 1 மாதங்களுக்கு முன்பு உலகத்தில் அண்டார்டிகாவில் உட்காந்து ஃபோன் ஆன் பண்ணால் உங்கள் விஜய்னு வரும். அண்டார்டிகா, இந்த பக்கம் நியூசிலாந்து, இந்த பக்கம் டர்பன், இந்த பக்கம் மணிலா, அங்கே யார் இதை ஓப்பன் பண்ணாலும் உங்கள் விஜய். இதுக்கு எத்தனாயிரம் கோடி ரூபா கொடுத்துருக்கீங்க? இங்கே இருக்கக்கூடிய அதிமுக, திமுக ஆட்கள் சென்னையை தாண்டாதவன் 2,000 ரூபா கொடுப்பான். இங்கே பழந்தின்னு கொட்டை போட்ட பல பேர் இருக்கான். 75 ஆண்டு காலம் திமுக அரசியல் வரலாறு. எம்ஜிஆருடைய அரசியல் வரலாறு 50 ஆண்டு காலம். 1 லட்சம் பேர் இங்கே பலாயிரம் கோடிகளை வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கிரிமினல் குற்றவாளிகளை உருவாக்கின இயக்கம் திமுக. அதிமுக பல பேர் ஜெயிலுக்கு போயிருக்கான். ஜெயலலிதாவே ஜெயிலன்னு செத்து போச்சு. கருணாநிதி ஐயோ கொண்டாங்களே அடிக்கிறாங்களே. இதுதான் இவர்களுடைய திராவிட இயக்கங்களுடைய தகுதி. எம்ஜிஆர் மீது ஒரு தூசு துரும்பு கூட போட முடியாது. அவரும் நடிகர் தான். அப்போது இந்த திராவிட இயக்கங்களை ஒழிப்பதற்காக மக்கள் தேடி அலைஞ்சான். 50 லட்சம் பேர் சீமாங்கிட்ட போனான், எந்த பின்னணியும் இல்லை. விஜயகாந்துக்கு பின்னாடி 75 லட்சம் பேர் போனான். வைகோ பின்னாடி 50 லட்சம் பேர் போனான். இதெல்லாமே கடந்த காலம் திமுகவுக்குள்ளேயே இருந்து கருணாநிதி பிடிக்காமல் வெளியே போனான். அவன் தான் மதிமுக, அவன் தான் அதிமுக, அவன் தான் சீமான் நாம் தமிழர். இப்போ இதே தான் விஜய்க்கு. ஆனால் விஜய் பள்ளிகடா ஆக்கப்பட்டிருக்கிறார். என்ன நடக்குதுன்னே தெரியாது. இது இப்போது செய்தி என்ன வருதுன்னா, டாஸ்மார்க் 50,000 கோடி ரூபாய் வியாபாரம் தனியாருக்கு தாரை வார்க்க போகிறது. முன்னாடி இருந்த மாதிரி. அப்போது இந்த தனியார் 50,000 கோடி ரூபாய் வியாபாரம் பண்ண போகிறான். ஒரே கம்பெனி தான் பர்ச்சேஸ் பண்ணி தமிழ்நாடு முழுக்க நடத்த போகுது. அதுதான் ஆதவ் அர்ஜுனாவுடைய பினாமி கம்பெனி. எவ்வளோ வியாபாரம்? 50,000 கோடி. பாண்டிச்சேரியில் இருப்பதை போல் அப்படியே லேட்டஸ்ட் டாஸ்மார்க்காக இருக்கும்.
நீங்கள் அதை பல்லு விளக்க காரி துப்பிட்டு அங்கே ஈ முச்சி அப்படி க்ளீனாக இருக்கும். இனி 200 ரூபாய் 150 ரூபாய் குடித்தவனுக்கு 1000 ரூபா வேணும். இதுக்கு தான் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டானா? மக்கள் ஒரு கல்லை கொண்டு தெரியாமல் பாண்டிச்சேரியில் கல் இருக்குது, சாராயம் இருக்குது, பிராந்தி இருக்குது. இங்கே இப்போ பிராண்டி டாஸ்மார்க் கடை எங்கே எப்படியா போகுது? சர்வதேச தரம், குடிக்கிறவன் பூரா தெருவோட தரம். ஒரு டாஸ்மார்க்கில் போய் பாருங்கள், குளிச்சு 1 மாதம் ஆகிருக்கும். போய் பாருங்கள், குளிச்சு 1 மாதம் ஆகிருக்கு சார். தலையில் என்ன தேய்ச்சி 6 மாதம் ஆகிருக்கும். அவன் சட்டையை துவைச்சி 6 மாதம் ஆகிருக்கும். போய் பாருங்கள், இந்த கண்ணீர் கதையை போய் பாருங்கள். பொண்டாட்டி பிள்ளைலாம் அதே கண்டிஷனில் தான் இருக்கும். இப்படி 1 கோடி பேர் குடிக்கிறான். உங்களுக்கு தெரியுமா? தெரியும். நீங்கள் ஒரு கார்ப்பரேட் ஆக்கப்பட்டு இருக்கிறீங்க. அந்த இடம் எவ்வளோ புனிதமான இடம். எம்ஜிஆர் உட்கார்ந்துருந்த இடம். எம்ஜிஆர் சாக வரைக்கும் நீங்கள் மது எதிர்ப்பாளர். எம்ஜிஆர் சாகிற வரை ஏன் மதுக்கடை கொண்டு வந்தார்னா, கருணாநிதி சாராய கடை க்ளோஸ் பண்ணார். ஏன் க்ளோஸ் பண்ணார்? எம்ஜிஆர் ஆளுகளை பூரா அடிக்கணும், சாராய விற்கிறவன். நீங்கள் கருணாநிதி ஆட்சி காலத்தில் ஏன் தெரியுமா சாராய கடை மூடுனா? கருணாநிதி எது செஞ்சாலும் தப்பாக இருக்கும். தத்துவங்களின் தலைவன் மார்க்ஸ், தவறுகளின் தலைவன் கருணாநிதி. 72 ஏன் கருணாநிதி சாராய கடை மூடுவார்னா, சாராய கடை மூடிட்டா தமிழ்நாடு முழுக்க கள்ளச்சாராயம் வந்துடும். கள்ளச்சாராயத்தை யார் காய்ச்சுவா? ஆளுங்கட்சி தான் காய்ச்சுவான். போலீஸும் அவனுக்கு பாதுகாப்பாக இருப்பான். சாராய கடை நடத்துகிறவன் திமுக மன்றத்தை உடைப்பான். போலீஸு பார்த்துட்ருக்கும். போலீஸுக்கு மாமல் கொடுப்பான், ரவுடிகளை வச்சு. சாராய கடை தான் ரவுடி வேணும். அப்போது இந்த திட்டத்துக்காக கருணாநிதி சாராய கடையை மூடிட்டு எல்லா தமிழ்நாடு முழுக்க சாராயம் விழுங்க. எம்ஜிஆர் மன்றத்தை வடித்து நொறுக்கிருங்க. எம்ஜிஆரால் ஒன்றும் இருக்கக்கூடாது. இப்படி இதற்காக தான் கருணாநிதி சாராய கடையை மூடினார். இப்போது பாண்டிச்சேரியில் இருக்கிற ஆதவர்ஜனுடைய மச்சான் இருக்கார்ல, ஜோஸ் மார்ட்டின், அவர் சொன்னார். இப்போ என்ன சொன்னார்னா, 500 கோடி ரூபா கொடுத்தோம், லாட்ரி கொடுயான்னு கேட்டோம். நீ கள்ள லாட்ரி விற்றுக்க. அவர் முதலமைச்சர் இப்படி சொல்லியிருக்கான். மனுஷனாக அந்த ஆளெல்லாம் ஏழை வாழை கூலி வேலைக்கு போயிட்டு வந்து பஞ்ச பராரியாக லாட்ரி டிக்கெட் வாங்குவான், 100 ரூபாய்க்கு வாங்குவான். இதை ஜெயலலிதா ஒழிச்சுது. அந்த அம்மா சாவுறாண்டா, சாவு அப்படியே வாங்கிட்டு கொண்டு வந்த காசை பூரா மூட்டை தூக்குறவன், வண்டி இருக்கிறவன், கூலி வேலை செய்கிறவன், மண் சுமக்கிறவன், கல் சுமக்கிறவன் எல்லாம் வந்து 1 லட்ச ரூபா விழுந்துருக்கும் வாங்கி சுரண்டி அப்படியே விட்டுட்டு அப்படியே விரக்தி அப்படியே பார்ப்பான். வீட்டுக்கு போகலாமா, இங்கே தெருவில் படுத்துக்கலாமான்னு. இந்த பாவ காசு வேண்டான்னு தான் அந்த பொம்பளை ஜெயலலிதா ஒழிச்சுது. ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு? பேட்டி சார், நான் ஒன்று புல்டப்லாம் ஒன்றும் பண்ணல. என்ன சொன்னா, கள்ள லாட்ரி விற்றுக்கோ, அரசாங்கம் பிடிக்காது. இதுக்கு ஒரு முதலமைச்சர் தேவையா? இது ஒரு முதலமைச்சர் தேவையா? இந்த நாடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். மக்கள்கிட்ட போய் சேரவே இல்லை. மக்கள்கிட்ட போய் சேரவே இல்லை. இதுக்காக தான் தந்தை பெரியார் 2 கிட்னியும் போய் மூத்திர சட்டியோட இதே டி நகரில் கடைசி கூட்டம். அறிவோடு இருங்கடா. கருப்பு சட்டையா? தமிழன் வாழ்க்கையே கருப்பாக இருக்குடா, இருட்டாக இருக்குடா, இருட்டுக்குள்ளே வச்சுருக்கானுங்கடா உங்களை. இதுக்காக தான் தந்தை பெரியார் சாகிற வரை, அவர் சாகும்போது ஏறக்குறைய 6 மாதம், அந்த வருஷம் 94வது வருஷம் 6 மாதம் 100 கூட்டம் பேசியிருக்கார். 6 மாதம் 63 18 180 நாளில் 100 கூட்டம் பேசியிருக்கார். எதுக்கு? ரெட் ஜெயண்ட் ஆரம்பிக்கிறக்கா? கொடநாடு வாங்குறக்கா? இல்லை பனையூரில் வீடு வாங்குறக்கா? அப்போது இதெல்லாம் நாசமாக போச்சு இந்த கருணாநிதி குடும்பம் தான். இப்போது மக்கள் 2 கோடி பேர் திரண்டிருக்கான். யாருக்கு எதிராக? விஜய்க்கு எவ்வளோ ஓட்டு போடலங்க. திமுகவை ஒழிக்கணும். திமுக வரவே கூடாது. திராவிட இயக்கத்தை ஒழிக்கணும். இதுக்காக தான் கிளம்பி போய் 2 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்கான். அப்படின்னா சீமானுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்களா சார்? அப்படின்னா சீமானுக்கும் ஓட்டு போயிருக்கோம். சீமா எப்படின்னு கேட்டிங்கன்னா, இலங்கை பார்லிமெண்ட்டில் ஒருத்தர் பேசுகிறாங்க, கேட்டிங்களா? நான் அது அப்படிலாம் நான் பேச வரல. அமெரிக்காவில் அவன் குழந்தை படிக்குது, எப்படி போடுவான்? எப்படிங்க போடுவான்? மக்கள் முட்டாளா? பெரியார் தான் சொல்லுவார், முட்டாள்கள் ஓட்டு போடுகிறார்கள். சீமானை போல ஐயோக்கே ஆட்சிக்கு போகிறான்னு அன்றைக்கே சொல்லியிருக்கார். அவர் ஓட்டே போடுறது இல்லையே. ஓட்டு போடுறதில்ல. அரசியலுக்கு பெரியாருக்கு கணக்கு புள்ள தான் அண்ணாதுரை. பெரியாருக்கு திருப்பூரில் 2 சிலை இருக்குது. செங்குந்த முதலியார் மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளர் தந்தை பெரியார்.
போகும்போது இந்த பையன் யார், அண்ணாதுரை செங்குந்த முதலியார் மாநில இளைஞரணி செயலாளர். அப்போ நல்லா பேசுகிறான அந்த பையன் முதலியார் சாதி மாநாட்டில் நல்லா இருக்கானே, ஏப்பா எனக்கு ஒரு கணக்கு புள்ள வேணும், வர்றையான்னு கேட்குறாரு. வர்றாங்கிறாப்புல. பெரியார்கிட்ட போய் கணக்கு புள்ள வேலைக்கு போனவர் தான் யார், அது அண்ணாதுரை. இந்த அசிங்கங்கள்லாம் எங்கே ஆரம்பிச்சு, அண்ணாதுறையில் ஆரம்பிச்சது. எங்கே ஆரம்பித்தது, அண்ணாதுறையில் ஆரம்பித்தது. இப்போ எங்கே வந்து நிற்கிது, முழு அசிங்கமாக போயிட்டுருக்கு. நீங்கள் திராவிட இயக்கம் பண்ணிச்சல, இதை விட 100 மடங்கு பாருங்கள் நடக்க போதா இல்லையான்னு பாருங்க. சகிக்கவே முடியாது. மக்கள் நீங்கள் உலகத்திலேயே மட்டச்சாம்பலானே மொத்தம் அங்கடா இருக்கான்னா கடைக்கோடி தமிழ்நாட்டில் தான் இருக்கான்னு உலகம் பூரா பதிவு பண்ண போகிறோம். ஏன்னா ஈழப்பிரச்சனை நடக்கிற பொழுது திமுக அதிமுக ஒன்றிணையில் பதவி வேணும், 2 பேரும் ஒன்று சேர்றானுங்க. பார்த்தீங்களா? ஆனால் அப்படி பேசலை, அப்படி எதுவும் நடக்கலைன்னு, எதுவுமே நடக்கலை. இவங்கெல்லாம் புத்தருக்கு லஞ்சமே வாங்கலைங்க, கொள்ளையே அடிக்கலைங்க. நாங்கள்லாம் தொட்டு கூட பார்க்கலங்க. நாங்கள் ஒரு பைசா தொட்டு கூட நாங்கள்லாம் எங்கெங்கே வாழ்ந்தோம். நாங்கள் அவ்வளோ நேர்மையாக காவி வேட்டி காவி சட்டை, நாங்கள் அடுத்த காசு தொட்டதே இல்லைங்க. ஐயோ கொண்டாங்களே, அடிக்கிறாங்களே, குத்துறாங்களே. 64 கோடி ரூபா வழக்கில் தான் ஜெயிலிருந்து குற்றவாளி செத்து போச்சு. இதுதான் தமிழ்நாடு அரசியல். இவர்களை பொறுத்தவரை மக்கள் அரசியல் மயப்படுத்தலை. அப்போ திமுக அதிமுக வேண்டாம்னா எங்கே தேடணும்? அடுத்து திமுக வேணும், அதிமுக ஓட்டு போடும், அதிமுக வேணும், திமுக ஓட்டு போடும். இந்த அசிங்கம் அந்த அசிங்கம், இந்த ஊழல் அந்த ஊழல், அந்த ஊழல் இந்த இதெல்லாம் பார்த்தான். சரிடா, இதெல்லாம் ஊழல் இல்லை, எங்கே வேணால் போகலாம் வா. இப்போ விஜய்கிட்ட போயிருக்கான் பாருங்கள். திமுக அதிமுக 3 பேரும் கூட்டணி செய்ய போகிறான். இது ஊழலில் யாராரு? திமுக அதிமுக விஜய். மாபெரும் ஊழலாக போகுது மொத்தம். அவளுங்களுக்கு அரசியல் பற்றி இந்த மக்கள் மட்டச்சாம்பரானின்னு முடிவு பண்ணிட்டான். இப்போ திமுக கொஞ்சம் பயந்தான், அதிமுக கொஞ்சம் பயந்து. இப்போ இந்த விஜய் ஸ்டாலின் வீட்டுக்கு எதுக்கு போயிருக்காரு? தயவுசெய்து என்னை எக்ஸ்போஸ் பண்ணிடாதீங்க. நான் வாங்குகிற லஞ்சாலாம் உங்களுக்கு ஷேர் கொடுத்தாரு. எடப்பாடி வீட்டுக்கு போய், அண்ணா நீங்கள் இப்போ என்ன டெய்லி ஒரு கையெழுத்து நடக்கும், டெய்லி ஒரு பெட்டி வரும். நான் செக்ரட்டரியிலேருந்து குப்பை கொட்டினோம் சார். ஹார்லிக்ஸ் போட்டியை போட்டு அமைச்சர்கள் பூரா சசிகலா அனுப்பிட்டு, சசிகலாவோட சொத்து மதிப்பு 5 லட்சம் கோடி. நீங்கள் யூடியூப்ல அடிச்சு பாருங்கள். 3000 அதிகாரிகள், இன்கம் டேக்ஸ் அதிகாரிகள், 3000 அதிகாரிகள், 300 பினாமி இடம், மாதக்கணக்காக 2 லட்சம் கோடி எடுத்துகிட்டு போனான். யூடியூப்பில் இருக்குது. நான் ஒரு ரகசியமாக ஏதோ பொய்யெல்லாம் பேசலை. எப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி 1000 கோடி ரூபா. மிடாஸ் கோல்டு யார் அது? சசிகலா கம்பெனி. 1000 கோடி. நீங்கள் அந்த அம்மா அதிகாரத்துக்கு 15 வருஷம் சிஎம்மாக இருந்திருக்கு. சசிகலா தான் சிஎம். ஒரு ப்ராப்பர்ட்டி 1000 கோடினா நீங்கள் 500 ப்ராப்பர்ட்டி 5 லட்சம் கோடி. எவனுக்காவது சூடு சொரணை வருதா, கோபம் வருதா? யாராவது கோவப்படுறானா? 2000 கொடுத்தா வாங்கிட்டு படுத்துக்கிறான். அந்த அம்மா ஜெயலலிதாவே சொல்லும், 200 ரூபா கொடுத்தா பையில ஓட்டு போட்டுருவான். நாய்க்கு பிஸ்கட் ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கி போட்டு. ஜெயலலிதா விட்டு வேலைக்காரியால் பல 1000 கோடி திருட முடிஞ்சதுன்னா, ஐஏஎஸ் இருக்கா, ஐபிஎஸ் இருக்கா, ஐஆர்எஸ் இருக்கா, ஐஎஃப்எஸ் இருக்கா, எல்லாம் என்ன திருடி கொடுத்துட்டு அது பங்கை வாங்கிட்டு வட இந்தியா போயிடுவான், கர்நாடகா போயிடுவான், கேரளா போயிடுவான், ஆந்திரா போயிடுவான். எத்தனை ஐஏஎஸ் அதிகாரி ஜெயிலுக்கு போகிறான் சொல்லுங்கள். அப்போது இப்போ திமுக அதிமுக 2 பேரும் செய்த ஊழல்களை விட இப்போ ஸ்டார்டிங்லேயே 50,000 கோடி ரூபா ஊழல் எங்கே போய் யார்ட்டு போக போகுது? ஒரிஜினல்கிட்ட போகுது. பினாமிக்க முடியும். எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைப்பா. நீங்கள் ஜி ஸ்கொயரோட சொத்து மதிப்பு எடுத்து பாருங்கள். ஜி ஸ்கொயர் எனக்கு தெரிஞ்சு பல லட்சம் கோடி வரும். அந்த ராமஜெயம் அவன் எனக்கு நீண்ட காலமாக தெரியும். பழைய ஓட்ட டிவி விற்றுட்டு இருந்தவன். எப்படி தமிழ்நாட்டில், கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா இவ்வளோ ஒரு நிறுவனம் எப்படி உருவாக்க முடியும்? எங்கே பாரு ஜி ஸ்கொயர் எப்படியா நடந்தது? ஆட்சியில் மக்கள் கட்டுற காசு அப்படியே வலிச்சுக்கிறது, அவ்வளோதான். இதுதான் திராவிட இயக்கம். அதனால தான் மக்கள் தேடி பார்த்து இவருக்கு போட்டான். இவர் ஒட்டுமொத்தமாக இப்போ 2 ஊழல் 3 ஆகி போச்சு. ஸ்டார்டிங் பாயிண்ட்டு ஹை பீச்சில் போகுது. அவங்களாம் அப்படியே மெதுவாக போகும். இந்த பிஎம்டபிள்யூ வண்டியில், பென்ஸ் வண்டியெல்லாம் ஃபஸ்ட் கியர் போட்டாலே 80ல் போகும். அந்த கதையில் போகுது. அரவிந்த் கெஜ்ரிவால், மணிஷ் சிசோடியா என்ன ஆனாங்க? கலிதுன்ட்டு வந்தாங்க ஜெயிலில். அதே கதை விரைவில் நடக்கும் பாருங்க. இல்லை சார், நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எல்லாரோடையும் இணக்கமாக போயிட்டு திருட போகிறாங்கன்றீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன வகையில் எதிர்ப்பு வரப்போகுது? எல்லாருக்கூடமே இணக்கமாக போகும்போது வராது.
ஏன்னா இப்போது அதிமுக ஊழல் மந்திரி அத்தனை பேரும் போய் எங்கே நேரான்? அதிமுக ஊழல் மந்திரி பூரா போய் விஜய் இணைய போகிறான். அவங்கெல்லாம் என்ன புத்தன், புனிதன், காந்தி சொல்லுங்கள். எல்லாம் மக்கள் காசை கொள்ளையடித்து எல்லாருக்கும் சிபிஐ ரெய்டு, இன்கம் டேக்ஸ் ரெய்டு, என்ஃபோர்ஸ்மெண்ட் நடந்த ஆளு தானே. இவர்களை ஏன் வான்னு ஏன் கூப்பிடுறேன்? என்ன பேர் அடியில் அண்டர் கிரவுண்ட் டீலிங் என்ன நடந்தது? இந்த ஊழல் அதிகம் என்ன அந்த இடத்துல திறமை இருக்குன்னு என்ன 10 பேர் நிறுத்தி வை, ஜெயிக்க வையே. இல்லை வேலுமணி வா, தங்கமணி வா, வீரமணி வா, மணி மோடி தான் சொல்லுவார். இவங்க யார் ஏர்போர்ட்டில் வேலுமணி எல்லா மணியும் உங்கள்கிட்ட தான் இருக்கா? அப்போது இந்த மணிகள் பூரா விஜய்க்கு வேணும். பையன் பிள்ளை இல்லைங்க, பையனும் இல்லை பிள்ளையும் இல்லை. இது பர்சனலா? சொல்லுங்கள். 2 கோடி மக்கள் இல்லையா, பையனும் இல்லை பிள்ளையெல்லாம் அடித்து விரட்டி விட்டுரு, நீ மட்டும் இரு, மல்லிகைப்பூ வாசத்தோடு இரு. இதுதாங்க அரசியல். எவ்வளவு அந்த அந்த இடத்த பார்க்குற ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் இருந்த இடம், குமாரசாமி ராஜா இருந்த இடம், காமராஜர் இருந்த இடம், கக்கன் இருந்த இடம், எம்ஜிஆர் இருந்த இடம், அவ்வளோதான். அதுக்கு பின்னாடி யாரும் நம்ம தகுதியான ஆட்கள் இல்லை. நல்லாட்சி நடக்கணும்னு தான் மக்கள் விரும்புகிறான். அதுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கான். நீ கருணாநிதி வீட்டுக்கும் எடப்பாடி வீட்டுக்கும் போகும்போதே முடிஞ்சு போச்சு. அது ஒரு மரியாதை நிமித்தமாக பார்க்க முடியும். மரியாதையில் இல்லை, திருடுறதை வெளியே சொல்லிடுறேன், என்னை காமிச்சு கொடுத்துடாதீங்க, டெய்லி ப்ரெஸ் மீட் வச்சிடாதீங்க. டெய்லி சார் யார் இருந்தாலும் இப்போ பெட்டி கொடுப்பான் சார். வீடு 5000 கோடி ரூபா நீங்கள் வேலு முதல்ல அட்வான்ஸ் அடிச்சுட்டு போயிட்டார். இப்போ அவனை பில் பாஸ் பண்ணி நிற்கிறான். 5000 கோடி சரிங்க, 10% 500 கோடி எங்கே கொடுக்கறதுங்க? பெட்டி இருக்குது, எங்கே கொடுக்குன்னு நிற்கிறான். இராணுவ ரகசியம், அமெரிக்கன் இராணுவ ரகசியம் இருக்குல்ல, அதை ஜூலியன் அசாஞ்சி அடித்து எடுத்துட்டான் தெரியுமா? சிஐஏக்கு போகிற ரகசியத்தை பூரா அடித்து எடுத்துட்டான். அதனால் எதையும் மக்கள் முட்டாளாக இருக்கிற வரைக்கும் நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். உங்கள் அரசியல்லாம் ஒரு வாரம் கேரளாக்குள்ளே செல்லுபடியாக தெரியுமா? 100% படித்தவன் இருக்கான். உங்கள் ஊழல்லாம் 1000 கோடி 2000 கோடி 1 லட்சம் கோடி உலகத்திலேயே இங்கே தாங்க நடக்குது. இப்போது இவனுக்கெல்லாம் திருடுறாருங்கன்னு புதுசாக யாராவது ஒரு ஆள் கிடப்பானான்னு மக்கள் பார்த்தான், கொண்டு வந்து விட்டோன்னே அடுத்த நாளே அவர்களோட கூட்டேன். என்ன மரியாதை? எத்தனை பேச்சு பேசுன மரியாதையாது? தீயசக்தி வீழ்த்தப்படணும் ஸ்டாலின் அங்கிள், இத்தனை வசனம், இதெல்லாம் சினிமா வசனம் தான். இப்போது பெட்டி பரவலாக்கப்படுகிறது. நீங்கள் எம்ஜிஆர் முதலமைச்சர் இருக்கும்போது எப்போ முதல்ல கோபாலபுரத்தில் போய் பொட்டியை பாதி இறக்கி வைங்கப்பா. எம்ஜிஆர்டே லஞ்சமான ஆளுக்கு கருணாநிதி குடும்பம். விஜய் அப்போ வந்தாலும் வாங்கிடுவாங்க. இதுதான் அரசியல். ஆனால் எம்ஜிஆர் நல்லவர்னு சொன்னீங்களா சார்? இப்போ நான் ஆமாம், வாங்குகிற லஞ்சத்து முதல்ல அங்கே பாதி இறக்கி வச்சுட்டு வாங்குவார். அப்புறம் அவரும் லஞ்சம் வாங்குறவர் தான். ஆமாம், லஞ்சம். அதாவது எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் குழந்தை குட்டி பொண்டாட்டி புள்ள அந்த இடம் எல்லாம் லைட்டு போடுறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்குது. அப்போது சொத்து பூரா காது கேளாத இருப்ப கண்ணு தெரியாத பள்ளி எல்லாம் எடுத்துகிட்டு போனான்னு போயிட்டார். லஞ்சத்தை அவர் எடுத்துகிட்டு போகல. கடைசியாக சாகும்போது ஒரு ஜனாதிபதி எலெக்ஷனுக்கு எம்எல்ஏக்களை பூரா ஓட்டு போடணும், எல்லாத்தையும் கூப்பிட்டார். அப்போ 100 ரூபா கட்டுது, 500 ரூபா கட்டலாம் வரல, 10 கட்டு 1 லட்ச ரூபா, 5 கட்டு 5 லட்சம் எடுத்துகிட்டு போ, மாற்றி கீத்தி போட்டாதீங்கடா. இந்த லஞ்சம் போனால் எங்கே போகுது? எம்எல்ஏக்களுக்கு போகுது. கூப்பிட்டாரு உங்கள் சினிமா தண்டபாணியை, யார் தேவர் பையனை, 50 லட்சம் கொடுத்தாரு. சென்னை பக்கம் நீ பார்க்கக்கூடாது, கோயம்புத்தூர் பக்கம் போயிடணும், சொத்து கித்து வாங்கி செட்டில் ஆகி போ. ஏன்னா சுட்டு ஆஸ்பத்திரி படுத்திருக்கும்போது தலையணை தூக்கிட்டு காசு வச்சுட்டு போகிற ஆள் தேவர். அந்த நன்றிக்கு என்ன பண்ணார்? 50 லட்சம். அப்படி ஏதாவது நீங்கள் விஜய்கிட்ட காமிங்க சார். அவரோட கூட வேலை பார்த்த எல்லாருக்குமே வந்து வீடு கட்டி கொடுத்துருக்குறாருன்னு சொல்கிறாங்க. லைக் நிறைய பேருக்கு அவர் வந்து இப்போ ரீசெண்டாக பேரரசு சார் கூட இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு, நிறைய குழந்தைங்களுக்கு வந்து படிப்புக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, புக்ஸு கொடுக்குறாரு, எல்லாமே பண்ணுறாரு. பேனா கொடுக்குறாரு, பென்சில் அழிலப்பர் கொடுக்குறாரு, எச்சி தொட்டு அடிச்சிருந்த போல லப்பர். ஏங்க நீங்கள் பேரரசெல்லாம் ஒரு ஆள் சார். நான் என்ன கேட்குறேன், உங்கள் சினிமாக்காரன்ட்டே கேட்குறேன், திரைப்பட தொழிலாளர்கள் எவ்வளோ பேர் இருக்கா? ஒரு புது ஆஸ்பத்திரி இருக்கா? சொல்லுங்கள். விஜய் வர்றாரு, விஜயகாந்த் வர்றாரு, அவங்க அப்பா ஆத்தா ரஜினி கமல் மயூர் எல்லாம் வர்றாங்க. ஒரு ஆஸ்பத்திரி இருக்கா? கர்ப்பிணி பெண்ணுங்கள் எங்கே போகணும்? காசை கொடுத்து தான் போய் ஆஸ்பத்திரியில் படுக்கணும். திரைப்பட தொழிலாளர்களுக்கு வேறு அவனுக்கு படிக்கிறதுக்கு ஏதாவது பள்ளிக்கூடம் இருக்கா? நீங்கள் ஒரு படத்துக்கு எவ்வளோ வாங்குறீங்க? 500 கோடி வாங்குறீங்க. 500 கோடி. உங்கள் படத்தை யாரும் நானே 40 பைசா சினிமா பார்த்துருக்கேன்.
இப்போ எவ்வளவு 500 ரூபா வேணும். இத்தனை கோடி வாங்கி இங்கே எவனாவது ஒரு மனிதாபிமானம் இருக்கானா எம்ஜிஆரை தவிர சொல்லுங்க? ஒரு பள்ளிக்கூடம் கட்ட முடியாதா? ஒரு காலேஜ் கட்ட முடியாதா? ஒரு மருத்துவமனை கட்ட முடியாதா? தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா அத்தனைக்கு முதல்ல கோடம்பாக்கம் தான் சினிமா. என்டிஆர், ராஜகுமார் எல்லாம் வந்து சேர்ந்த இடம் அது சென்னை தான். இன்னைக்கு வரைக்கும் திரைப்பட தொழிலாளர்களுக்கு ஒரு பொது மருத்துவமனை, கர்ப்பிணி பெண் குழந்தை பெற்றுக்கிறது இருக்கா? எல்லாம் கொள்ளை அடிக்கணும், ஏமாற்றணும். இன்னைக்கு வரைக்கும் சினிமா துறையில் ஒரு பிஎஃப் இருக்கா? இஎஸ்ஐ இருக்கா? அப்போ எல்லாம் தலைவனாகணும். சாப்பிட்றது ஸ்டார் ஹோட்டல் தான் சாப்பிடுவாங்க. ஆனால் இன்னும் லைட்டு பிடிக்கிறவன், டிரைவரு, அவன் குழந்தை குட்டிலாம் படுற கஷ்டத்தை எவனாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? திரைப்பட ரஜினிகாந்த் வீட்டில் பல ஆயிரம் கோடி இருக்குது, பல ஆயிரம் கோடி. விஜயகாந்துக்கு 4 மெடிக்கல் காலேஜ் இருக்குது, 10,000 கோடி. ஏது விஜயராஜன் நீ அங்கே டீனரில் சுற்றிட்டு இருந்த ராஜபாதா ஸ்ட்ரீட்டில் நானே பார்த்துருக்கேன். ரோடி லாட்ஜில் தங்கியிருந்து பல ஆயிரம் கோடி இந்த மக்கள் தான் அள்ளி போட்டான். எம்ஜிஆர் அப்படியே அள்ளி போட்டு போயிட்டானா? இருந்தாலும் எடுத்துகிட்டு போங்கடா. எதையும் எடுத்துகிட்டு போகலையே. லைட்டு போட ஆள் இல்லையா அங்கே பார்த்தீங்களா? ராமநாதபுரம் தோட்டத்தில் கருணாநிதிக்கு ஒரு கார்ப்பரேஷனே இருக்குது, அத்தனை பேர் இருக்குது அதிகார மையத்தில். அப்போது அதே கேள்வி தான் நான் விஜய்கிட்ட கேட்குறேன். இந்த மக்களுக்கு எதாவது செய். இப்போது ஆதவர்ஜனா குடும்பம் மொத்த நாட்டை சுரண்டி வச்சுருக்குது. அவர்கள் தான் உனக்கு அனைத்து ஆலோசகர்களும். எப்படி சரியாக வரும்? எப்படி இது சரியாக வரும்? எங்கே திரும்பினாலும் அந்த கும்பல் தான் இருக்குது. சார், காமராஜர் அமைச்சரவையும் இதே மாதிரி 9 பேர் தான். 9 பேர் யார்? ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் யார்? வெங்கட்ரமணன் ஜனாதிபதி ஆனார். அதுக்கு பிறகு ஐஏஎஸ் அதிகாரிகளை நிர்வாகம் பண்ணக்கூடிய எழுத படிக்க தெரியாதவனா வேணும். அதிமுகவில் பார்த்தீங்கன்னா லோடு மேன் யார்? செல்லூர் ராஜ், மூட்டை தூக்குறவர். மொத்த காசு அடிச்சுட்டு போய் இது தெர்மாக்கோல் விட்டார்ல. உதயகுமார் மதுரை மேலூர் பஸ் ஸ்டாண்டில். நான் அது குறைவாக நான் சொல்ல வரல. விருதுநகர் ராஜேந்திர பாலாஜி பசவாளி போஸ்ட் ஓட்டுறவர். திமுகவில் ராணிப்பேட்டை காந்தி சாராயம் வித்துட்டு இருந்தவர், கடைசி முதல்வர் அமைச்சர் பக்தவச்சலம். இப்படி பல பேர் இப்படி ஐஏஎஸ் அதிகாரிகள் வேலை வாங்குவீங்க. காமராஜரும் படிக்கலை, பெரியாரும் படிக்கலை. இவர்களை படிக்காமல் எவனும் பல்கலைக்கழகமாக கட்ட முடியாது. காமராஜ் பள்ளிக்கூடத்து பக்கம் போல, பெரியார் பள்ளிக்கூடத்து பக்கமாக போல. பெற்று கொண்டு போய் பெரியாரை தத்து கூப்பிட்டாங்க. காமராஜுக்கு சாப்பாட்டுக்கே இல்லை. நல்ல சாப்பாடு வரணும்னா விருதுநகரில் மாட்டு வண்டி ஏறி எங்கே போயிடுவார்? ராஜபாளையம் போய் அங்கே தான் சாப்பிடுவார் நல்ல சாப்பாடு. ஆனால் இவர்களை படிக்காமல் எவனும் பல்கலைக்கழகமே கட்ட முடியாது. அப்போது அது போன்ற ஆட்களை தாங்க அந்த மக்கள் தேடுறோம். அது போன்ற மக்களை தான் தேடுறோம். ஆனால் காங்கிரஸ் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து இணைஞ்சதுக்கு காரணமே காமராஜரையும் வந்து தலைவராக வச்சுருக்கிறாங்க, காமராஜர் ஆட்சி கொடுக்கறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணோன்னு சொல்லியிருக்காங்க. அதான் முதல் டாஸ்மார்க்கே 50,000 கோடி ஆதவர்ஜனா பினாமி கம்பெனி போகுது. இதுதான் காமராஜர் ஆட்சி, கக்கன ஆட்சி. பழக்கடை பாண்டி மதுரை ஜிஹெச்சில் படுத்திருக்காருன்னு பார்க்க போயிருக்கார் எம்ஜிஆர். அந்த எவனாவது கக்கம் படுத்திருக்கார் சார். போய் பார்த்தா கிழிஞ்ச வாயில் கோமணத்தை கட்டிட்டு சோறு வாங்கி திங்கிறதுக்கு ஈயத்தட்டை வச்சு படுத்துட்டு வந்தாலும் அவர்கள் தான் தலைவர்கள். அதனால் ரைட், மக்கள் இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக தான் நம்ம கருத்தை சொல்கிறோம். வேறு எந்த உள்நோக்கும் நமக்கு இல்லை. ஓகே, இந்த அடுத்தடுத்த அறிவிப்புகளை எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்னா 500 யூனிட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து 200 யூனிட் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரிலாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. இது எப்படி சார்? எல்லாம் பழைய முந்தை புது கல். நீங்கள் இபியில் பல ஆயிரம் கோடி ஊழல் நடக்குது. இபியில் பல ஆயிரம் கோடி ஊழல். நீ விஜய் உண்மையாகவே ஊழல் ஒழிக்கணும்னா போன ஆட்சியில் நடந்த எத்தனை லட்சம் டன் நிலக்கரி இங்கே வந்தது? ஆட்சிக்கு உட்கார்ந்தோடனே செந்தில் பாலாஜி சொன்னார் 3 லட்சம் டன் நிலக்கரியை காணோம்னார். பேப்பரில் வந்ததா? தங்கமணி தான் அதுக்கு முந்தைய அமைச்சர். தங்கமணி தான் தொகுதியில் ஒரு ஓட்டுக்கு 6,000 ரூபா கொடுத்தார். தொகுதிக்கு 2 லட்சம் ஓட்டுக்கு எவ்வளோ கொடுத்தாரு? 120 கோடி கொடுத்தார். 120 கோடி. ஏது தங்கமணிக்கு? டாக்குமெண்ட் ரைட்டர், லாரி புரோக்கர், இதான் வாழ்க்கை ஆரம்பித்தார். 1 லட்சம் கோடி அவர்கிட்ட இருக்குது. அப்போது
அந்த 3 லட்சம் கோடி எங்கேயா இருக்குன்னு போய் கேட்கணுமா இல்லையா? செந்தில் பாலாஜி அதோட சத்தத்தை காணும், ஆளுக்கு 1.5 லட்சம் கோடி பிரிச்சுக்கிட்டாங்க. நிலக்கரியை வாங்காமல் பில்லை போட்டு எடுத்துகிட்டு போயிட்டார் தங்கமணி. அதை விசாரிப்பாரா விஜய்? இவர் எத்தனை லட்சம் டன் நிலக்கரி ஏமாத்தினார், செந்தில் பாலாஜி எத்தனை லட்சம் டன் நிலக்கரியா ஒரு ஸ்பெஷல் டீமை போட்டு விசாரிப்பாரா? அதிமுக ஆட்சியில் நடந்த ஊழலை விசாரிப்பதற்கு டேவிதார் ஐஏஎஸை போட்டாங்க. அவர் எல்லாம் எங்கே ஊழல் நடந்து எல்லாத்தையும் வாரிச்சு கொண்டு கொடுத்துட்டார். அதை அப்படியே காமிச்சு ஒரு 10,000 கோடி வாங்கிட்டு போயிட்டார் மருமக துபாயில் வச்சு. எல்லாம் ஊழல் ஊழல். மக்களுக்கு ஒன்றும் தெரியல சார். இந்த ஊழலை ஒழிக்கணும், திமுக ஒழிக்கணும், திராவிட இயக்கத்தை ஒழிக்கணும் தான் விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்கான். இவரும் அந்த ஊழல் சங்கமாயிட்டார் தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். Thank you.